Hello everyone, welcome to practice test 5. So AIMERS la practice test 5 la vanditom. So first நாள் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க வந்து வீக்லி 2 டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது சார், டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியல, அதனால இனிமேல் வீக்லி 1 டெஸ்ட் மட்டும் வைங்க, அது சண்டே வைங்க அப்படின்னு சொன்னதுனால இனிமேல் உங்களுக்கான டெஸ்ட் வந்து சண்டே அன்னைக்கு தான் நடக்க போகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து சொன்னேன் இப்படி பண்ண நம்ம நம்பர் ஆஃப் டெஸ்ட் கம்மியாக தான் எழுத முடியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வேணால் இப்படி போகட்டும் சார், சிலபஸ் வந்து ஒரு 80 to 90% கவர் ஆனதுக்கப்புறம் வீக்லி 2 டெஸ்ட் எழுதுகிறோம், சிலபஸ் 100% கவர் ஆனதுக்கப்புறம் வீக்லி 3 டெஸ்ட் கூட எழுதுகிறோம். லாஸ்ட் ஒரு 1-1.5 மாதம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி டெஸ்ட் கூட எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ எனக்கும் வந்து என் கோர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இருந்த டீல், அவங்க என்ன சொன்னாங்க, சரி வீக்லி ஒன், ஸோ நான் அவங்களுக்காக விட்டுட்டேன். பட் லேட்டராக பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை, வீக்லி ஒரு டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க. டெஸ்ட் இனிவில் வந்து சண்டே அன்னைக்கு தான் நடக்க போகுது. ஸோ AIMERS ப்ராக்டிஸ் டெஸ்ட் 5 நடக்க போகிறது 3ஆம் தேதி, இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் ஃபிசிக்ஸில் என்ன பண்ண போகிறீங்க, மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் அ பிளேன், ஸ்டேட் போர்ட் புக் மொழியில் சொல்லணும்னா கைனமேட்டிக்ஸ். ஓகே, யூனிட் நம்பர் 2 கைனமேட்டிக்ஸ், அது ஃபுல்லாகவே இதில் பார்க்க போகிறீங்க. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது ஒன்றுமே இல்லை, இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லெசன் தான் இது. கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ சிபிஎஸ்சி புக்கில் சொன்னா சாப்டர் நம்பர் 2, சாப்டர் நம்பர் 3, சாப்டர் நம்பர் 4 இது எல்லாமே வரப்போகுது. அப்புறம் பயாலஜி பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, அதனால இது ஓகே. ஸோ பயாலஜியில் ஒரு சில கொஷின் அவுட் ஆஃப் என்சிஆர்டி இருந்துச்சு. நான் வந்து பயாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டலாம் கேட்டால் அவங்க சொன்னாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. பட் நான் என்ன சொன்னேன், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிமோட்டிவேட் ஆகுறாங்க, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி கொடுத்த டெஸ்ட்லேயும் வந்து அந்தந்த கொஷின் வந்து நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் அவுட் ஆஃப் என்சிஆர்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு வீடியோ சொல்யூஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோ சொல்யூஷனும் வருது, டாப்பிக்கும் உங்களுக்கு வருது. ஸோ டெஸ்ட் வந்து மறந்துட வேண்டாம். டெஸ்ட் என்னைக்கு நடக்க போகுது, 3ஆம் தேதி. ஓகே, ஸோ டெஸ்ட்டுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.